ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பாக்குள்ளே தான் இருக்குது அந்த பேப்ளேட். இந்த பேப்ளேட் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். 300 ருபீஸ் கிட்ட எனக்கு செலவாச்சு. ஸோ இந்த பேப்ளேட்டோட பையிங் லிங்க் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ இது என்ன பேப்ளேடாக இருக்கும், ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன் பாருங்கள். இதுதான் அந்த பேப்ளேடோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸ். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவை இப்பயே பாஸ் பண்ணிவிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கரெக்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பேக்கேஜ் பிரித்து வச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 5 செகண்ட் டைம் தரேன், போய் கமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எடுத்து பார்த்துருவோம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டிக்கரோட குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது கைஸ். ரொம்ப படுமட்டை, ஒட்டுமா இல்லைன்னு கூட தெரியல சரியா. ஸோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் கைஸ் நம்ம வாங்கியிருக்க பேப்ளேட். இதுதான் நம்ம வாங்கியிருக்க பேப்ளேட். பார்த்தீங்கன்னா இதோட பேர் டர்போ வால்ட்ரேக், இல்லைனா ஜோசி வால்கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. வால்ட்ரியாக்கு இன்னொரு பேர் வால்கேரி, அப்படின்னா ஃபைட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா டர்போ வால்ட்ரேக் இல்லைனா ஜோசி வால்கேரி. இது நம்ம போன வீடியோவில் ஒரு பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அது என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா வின்னிங் வால்ட்ரேக் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அது அதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வண்டர் வால்ட்ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டர்போ சீரீஸில் உடஞ்சிரும். ஒரு பேட்டில் உடஞ்சிரும். அது என்ன பேட்டுன்னு தெரியல. அந்த பேட்டில் உடஞ்சதுக்கப்புறம் வால்ட் இந்த பேப்ளேட்டை க்ரியேட் பண்ணுவான். ஸோ இதுதான் அதோட பேப்ளேட் பார்ட்ஸ். நம்ம அட்டைப்பட்டியை உரமாக போட்டுடலாம். ஸோ நம்ம பேப்ளேட் பார்ட்ஸ் பற்றி பார்த்துலாம் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், டர்போ வால்ட்ரேக் இல்லைனா ஜோசி வால்கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் பிளேட்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது இந்த பேப்ளேடோட ஸ்பெஷல் மூவ் 3 இருக்குது. அது உங்களுக்கு நான் லான்ச் பண்ணி காட்டுறேன் அது என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு டிஸ்க் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க்கு பேர் ஜெனித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக இந்த கார்னரில் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். டிஸ்க்கு பேர் ஜெனித் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹேஷ் ப்ரௌன் ஒரு கம்பெனி இருக்குது. அது டக்காரோடோமி எப்படி ஒரிஜினல் வேவ்லேட்ஸை க்ரியேட் பண்ணுறாங்களோ, இவங்க கொஞ்சம் டக்காரோடோமிக்கு ஒரு படி கீழே. ஹேஷ் ப்ரௌன்றவங்க டக்காரோடோமிக்கு ஒரு படி கீழே. அவங்க கிட்டத்தட்ட ஃபேக் வேவ்லேட்ஸ்னு சொல்ல முடியாது, பார்க்க இருக்கும், விளையாடலாம், அதை வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லா வரும். ஸோ அவங்க க்ரியேட் பண்ண ஒரு டிஸ்க்கு தான் இது. இந்த டிஸ்கோட பேர் ஜெனித். அப்படி உங்களுக்கு கிளியராக தெரியலைன்னா அவங்க ஒரிஜினல் இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். நெக்ஸ்ட்டு டிரைவர் பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் பேர் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டிரைவர் பேர் எவல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைக்காக இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, ஸ்பைக்காக இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, இந்த பார்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் விட இந்த பார்ட், இந்த ஸ்பைக்ஸ் தேஞ்சு போய் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் டிரைவரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இது இருக்க வரைக்கும் இந்த பேப்ளேட்டுக்கு ஸ்டாமினா கொஞ்சம் இருக்கும். பட் இதுவே ஃபுல்லாக தேஞ்சு இது ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணா, இதோட அட்டாக் பவர் ரொம்ப விகரஸாக இருக்கும். ஸ்டாமினாவே சுத்தமாக இருக்காது. கண்ணா பின்னான்னு சுற்றி பேப்ளேட் அடித்து வெளியில் தள்ளும். ஸோ அதனால தான் இந்த டிரைவரோட பேர் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேப்ளேட் பார்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். கிளிக் சவுண்ட் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் சவுண்ட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துடுறேங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சிட்டேன். இருங்க காட்டுறேன். இங்கெல்லாம் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், எல்லோ கலர் ப்ளூ கலர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன்.
ஆனால் ஸ்டிக்கரோட குவாலிட்டி வந்து படும் மக்க கைஸ். வாங்கவே வாங்காதீங்க. பேப்ளேட் வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த பேப்ளேட் வாங்குறீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டாமலே விளையாடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அதுவே பெஸ்ட்டு. எனக்கு வந்த வரைக்கும் ஸ்டிக்கர் குவாலிட்டி ரொம்ப வேஸ்ட்டு. ஸ்டிக்கர் ஒட்டாமலே சுற்றலாம், சத்தியமாக வேஸ்ட்டு. எதுக்கு இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்கன்னே தெரில. இது ஏற்கனவே பிச்சுன்னு வருது. இதை பாருங்கள், மொத்தம் பிச்சுன்னு வந்து இதெல்லாம் கவர்லேயே ஒட்டிக்கிச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்சதை ஒட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்படி இந்த பேப்ளேடை வாங்குறதா இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஸ்டிக்கர் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ஒட்டினீங்கன்னா பேப்ளேடாக நாசமாயிடும். இப்போ இந்த ஸ்டிக்கர் அட்டையை தூரமாக போட்டுடலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட பேப்ளேட் இருக்குது, லான்ச்சர் இல்லை. ஸோ நம்ம வந்து நம்மளோட டிபி லான்ச்சர்லேயே வந்து டெஸ்ட்பின் பண்ணி பார்த்துருவோம். ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேடியமும் எடுத்தாச்சு, நம்மளோட டிபி லான்ச்சரும் எடுத்தாச்சு. போன வீடியோவில் லெஃப்ட்டு மாற்றணும், இந்த தடவை ரைட் மாற்றணும். ஏன்னா வால்ட்ரேக் வந்து ரைட் ஸ்பின்னிங் பேப்ளேட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து மாற்றிடலாம். மாற்றியாச்சு, ரைட்டுக்கு மாற்றியாச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து லான்ச் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா பவராக தான் சுற்றுது. பரவாயில்ல, வர்த்து தான் வாங்குறது. பேப்ளேட் வர்த்து தான். பேட்டில் போட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சுற்றி முடிக்கிட்டோம். இதோட கிம்மிக் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவும் ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குதான்னு பார்க்கலாம். இல்லை கைஸ், கொடுக்கல. இந்த பேப்ளேடோட கிம்மிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் ஒரு ரெட் கலரில் பிளேட்ஸ் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, 3 பிளேட்ஸ். இது உள்ளே இருந்தது, இப்போ வெளியில் வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லான்ச்சர் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக பவர் கொடுத்து லான்ச் பண்ணுறோமோ இந்த விங்ஸ் வந்து வெளியில் வந்துடும். இந்த விங்ஸ் வெளியில் வந்ததுன்னா பஸ்ட் ஆகிறது கஷ்டம். பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ட்டே ஆகாது அந்த விங்ஸ் வந்துச்சுன்னா. இது வந்து ஒரிஜினல் பேப்ளேடில் தான் இந்த கிம்மிக் ஒர்க் ஆகும், ஃபேக்கில் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இந்த லான்ச்சில் வந்து உங்களுக்கு டைமர் ஓடும் இந்த கார்னரில். இதுதான் நம்மளோட கடைசி ஃபைனல் லான்ச். விட்டுருவோம். டைமர் ஓட பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாமினா வந்து இந்த பேப்ளேட்டுக்கு அந்தளவுக்கு இல்லை, சொல்கிற மாதிரி சுற்றலை. பேட்டில் பண்ணால் தான் தெரியும் இதோட அட்டாக் பவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்கல. டைமர் ஓடி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ செகண்ட் சொல்லிட்டு ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட போன வீடியோஸ், அதாவது பழைய வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். கொஞ்சம் அந்த வீடியோக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.